என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் மீது ஆணையாக இன்று நீ என் வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் பெருமகிழ்ச்சியான செய்தி உன் இல்லம் தேடி வரப்போகின்றது. என் பிள்ளையே, எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, இத்தனை காலமும் நீ எதற்காக தவித்து கொண்டு நின்றாயோ, எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தெரிய வேண்டும் என்று ஏங்கி நிற்கின்றாயோ, அந்த விஷயத்தில் நீ இனிமேல் வாழ்க்கையில் முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். இந்த தாயானவளின் சத்தியத்தை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே. என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில் உனக்கு சத்தியம் கொடுக்கின்றேன் என்றால் அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் பிள்ளைக்கு எதை நான் செய்கின்றேன், எதை நான் தருகின்றேன், எதை உன்னிடத்தில் இருந்து எடுத்து செல்வேன் என்பதில் எல்லாம் அம்மா கவனமாக செய்வேன். ஏனென்றால் என் குழந்தைக்கு தேவை என்று இருக்கின்ற விஷயங்கள்தான் நிச்சயமாக நான் கொடுப்பேன். என் பிள்ளைக்கு எது வேண்டும், எது வேண்டாம் என்பதை உன்னை விட நான் நன்கு அறிவேன். உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக வந்து சேரும். என் பிள்ளையே, மற்ற நாட்களில் எல்லாம் நீ எதை நினைத்து வருந்தினாலும் சரி, இந்த தாயானவள் என்னை கண்டுவிட்டால் உன்னுடைய மனது அந்த நொடி அமைதி அடைகின்றது அல்லவா? அதனால்தான் உனக்காக நல்ல விஷயங்களை செய்ய நான் வந்திருக்கின்றேன். இந்த அம்மா எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு வகையில் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வருகின்ற என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் நான் பேருதவியாக இருக்கின்றேன் அல்லவா? நிச்சயமாக இதை பிடித்து மேலே வந்து விடுவாய் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன். நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணர வேண்டும். அந்த தருணம் இனி வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை நீ தெளிவாகவே புரிந்து கொள்வாய். என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துவிட்ட பிறகு உனக்கு இதுவெல்லாம் பெரிதாக ஒரு பிரச்சனை கிடையாது. எத்தனையோ பெரிய அசுரர்களை எல்லாம் சமாளித்து வந்து விட்டாய். எத்தனை யோகாசனங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்த பல தீய மனிதர்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். இத்தனையும் கடந்து வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் இதற்கு மேலும் நீ பெரிதாக சமாளிப்பதற்கு என்று மிகப்பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்களாக மட்டுமே இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, சரி செய்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கை தர நினைப்பதை எல்லாம் என் பிள்ளை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாய். அப்படி நீ இருக்கும் பொழுது இந்த தாயானவளின் மனதிற்கு எந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நீ தொலைத்தாயோ, அந்த நேரத்தில் மீண்டும் சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அம்மா எனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வருமா? அதற்கும் எனக்கும் வெகு தொலைவாக இருக்கின்றது. நான் ஒரு நொடி சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்துவிட்டால் கூட பல நொடிகள் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு விடுகின்றது.
எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நானும் வாழ்ந்துவிட துடித்து கொண்டிருக்கின்றேன். இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை கண்ட பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன். இது போன்ற கூட மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் என்று, இப்படியும் கூட வாழ முடியுமா என்று இவர்களை கண்டுதான் நான் தெரிந்து கொண்டேன். ஒருபொழுதும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் வாழ விரும்பவில்லை. ஒருபொழுதும் இந்த மனிதர்கள் செய்கின்ற செயல்களையும் துரோகங்களையும் கண்டு நான் பயந்து ஒதுங்கவும் விரும்பவில்லை. என்னதான் செய்வது என்று தெரியாத மனநிலை, எப்படிதான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணங்களோடு நீ திணறிக் கொண்டிருப்பதை உன் அம்மா நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். நீ திணறுகின்ற போதெல்லாம் இந்த தாயானவள் நானும் உன்மீது அந்த அளவிற்கு இரக்கம் கொள்ளதான் செய்கின்றேன். என் பிள்ளைக்கு நடப்பது எல்லாமே நல்லது என்பதை உணர்த்துவதற்குதான் இந்த தாயானவள் நான் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய வாழ்க்கை எப்பொழுதும் பிரச்சனைகளை தரும் பொழுது அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பது உண்மை. நான் உன்னோடு இருந்து உனக்கு இதனை தரவேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வேண்டுதல்கள் நீ என் முன்னால் வைக்கின்ற அதுதான். அத்தனைக்கும் காரணம், இத்தனை வேண்டுதல்களை நீ என் முன்னால் வைத்துவிட்ட பிறகும் கூட நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு தராமல் விட்டுவிடுவேனா? உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் போய்விடுவேனா? நான் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாகவும் தெளிவாகவும் தரப்போகின்றேன். வருந்தாமல் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு இழந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நிச்சயமான பொறுப்பினை ஏற்றுக்கொள்கின்றேன். நான் தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஒரு நொடி போதுமா என் தங்கமே? இத்தனை காலமும் காத்திருந்தது அதை உனக்கு நிரந்தரமாக தர வேண்டும் என்பதற்காகத்தான். இனிமேல் எதற்காகவும் உனக்கு கிடைக்காது என்று எண்ணி வருந்தாதே. நான் நினைத்து விட்டால், ஒரு தடவை முடிவெடுத்து விட்டால் அதை தடுப்பதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ சோதனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் இணை உனக்கு மனதிற்குள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் நீ எப்படி எண்ணுகின்றாயோ, எப்படி சிந்திக்கின்றாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றங்களை தரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சந்தோஷமாக வேண்டும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மனநிறைவை தர வேண்டும். இவையெல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் என் குழந்தை, நீ நல்லபடியாக எண்ணங்களை உனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் அன்பு இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ உனக்குள் உணர வேண்டும். என்னை நீ உனக்குள் உணர்ந்து விட்டால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது? அத்தனையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன். அத்தனை சந்தோஷங்களையும் நான் உன் வாழ்க்கையில் தந்து விடுவேன். அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே மனமகிழ்ச்சியான விஷயங்களாக மட்டுமே இருக்கும். இத்தனையையும் கடந்து வந்த என் பிள்ளை, இதற்கு மேல் கடந்து வர வேண்டிய விஷயங்கள் என்று நீ யோசிக்கின்ற அளவிற்கு பெரிய வேதனைகளாக இருக்காது.
எல்லாவற்றிலும் உனக்கான நல்ல முடிவுகளும் நல்ல தீர்வுகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளை மனமுருகி என் முன்னால் நிற்கும் பொழுது, மனவேதனையில் என் முன்னால் கண்ணீர் சிந்தும் பொழுது, அதை இந்த தாயானவள் கண்டும் காணாமல் விட்டுவிட்டேன் என்று என் பிள்ளை ஒரு நாளும் நினைக்க வேண்டாம். உன்னுடைய நிலைமை என்ன என்று வேறு யாருக்கும் தெரியும்? என்னையன்றி வேறு யாருக்கு புரியும்? நான் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற் போல மாற்றி தருகின்றேன். பொறுத்திரு. இன்னும் சில காலத்தில் நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.